ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடியில பிரெக்னன்சி ரெஜிஸ்டர் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க பிக்மி நம்பர் ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி மோஸ்ட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கன்வாடியில ரெஜிஸ்டர் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் குடுப்பாங்க. இது பிரெக்னன்சி டைம்ல குடுக்குற பவுடர். இது வந்துட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு 1 கிலோ பேக்கேஜ் வந்து 2 குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3.5 கேஜி குடுக்குறாங்க. அதாவது ½ கிலோவா 7 பேக்கெட் கிட்ட குடுக்குறாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா கடையிலலாம் வாங்குவோம்ல, வீட்ல கூட நம்ம வாங்கி அரைச்சிருப்போம். ஹெல்த் மிக்ஸ் நம்ம கஞ்சி காய்ச்சி குடிப்போம்ல, அந்த மாரி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் குடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும் இது. இது வந்து வெறும் பிரெக்னன்சி டைம்ல மட்டும் தான் குடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஒன்ஸ் குழந்தை பொறந்து குழந்தைக்கு 2 1/4 வயசு வரைக்குமே இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மாசம் மாசம் தருவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பிக்மி நம்பர் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ எல்லாருமே இதில் எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் அந்த 12 வாரத்துக்குள்ளே உங்கள் ப்ரெக்னன்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பிக்மி ஐடி கிடச்சிரும்ல. அந்த பிக்மி ஐடி ப்ளஸ் அப்புறம் ஆதார் கார்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கன்வாடியில் அந்த டீச்சர் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மாதம் மாதம் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போய் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்ல குடுக்குற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நல்லா இருக்குமா அப்படின்லாம் டவுட் படவே வேண்டாம். ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணேன்னு இல்ல. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மோஸ்ட்டாக வில்லேஜ் சைடில் வந்து எல்லா அங்கன்வாடி ஸ்கூல்லேயும் போய் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து சென்னையில் வந்து ஒவ்வொரு இடத்துல குடுக்குறது இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களோட லொக்காலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் குடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நம்ம வாங்க மறந்துட்டா கூட அவங்க ஃபோன் நம்பர் நம்மளது வச்சுருப்பாங்க. நம்மளோட நேம், அட்ரஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களோட லொக்காலிட்டியில் இருக்கிற அந்த மிஸ் வந்து எப்பொழுதும் எங்களுக்கு கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் மறந்தா கூட வந்து வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 கேஜி பேக்கெட் 2ஆ குடுத்துட்ருந்தாங்க. அது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நூல் விட்ட மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ½ கேஜி பேக்கெட் குடுக்குறதுனால அது ஈஸியாக காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து நான் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் லேடீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. வீட்ல இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா இத கஞ்சியா காய்ச்சி குடிக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வெறும் கஞ்சி மட்டும் தான் காய்ச்சி குடிக்கணும்னுலாம் இல்ல. நீங்க கொழுக்கட்டை மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணுவேன்னா, என்னால ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் எனக்கு சாப்பாடே சாப்பிட முடியாது. ஃபுல் வாமிட்டிங்கா இருக்கும். அதனால நான் காலையில, மத்தியானம், ஈவினிங் வரைக்குமே நான் ஃபுல்லாவே கஞ்சி நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியும் எனக்கு பிடிக்கலன்னா கொழுக்கட்டை மாதிரி நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்துட்டு வெறும் நான் மட்டும் எடுத்துக்காம என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சில என் குழந்தைக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு ஒரு நாளைக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த கஞ்சியை வந்து திக்கா எப்படி சர்லாக் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குடிக்கும்போது வந்து நம்ம அதை வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை சலிச்சு கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஒரு 1க்கு 2 தடவை சலிச்சு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் அதில் திப்பிலி மாதிரிலாம் இருக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து நான் என் குழந்தைக்கு நான் 6th மந்த்லேருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன். இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்ததில்லை. டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அவளும் இதை விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா என் குழந்தைக்கு நான் வந்து சர்லாக்கோ இல்லாட்டி பிஸ்கெட்டோ இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இந்த சர்லாக்குக்கு பதிலாகவே நான் இது தான் கொடுப்பேன். வாரத்தில் ஃபுல்லாக பழங்கள் எல்லாம் கொடுத்தாலும், ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும், காலையில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கஞ்சியும் நான் கொடுக்குறது. இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பெரியவங்களும் பாலில் கலந்து நல்லா கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இதில் லட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வச்சு கேக் கூட செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இது வெறும் நீங்கள் கஞ்சியாக தான் குடிக்கணும்னு இல்லை. கொழுக்கட்டை, லட்டு, கேக்கு இல்லாட்டி இதில் பிஸ்கெட்ஸ் கூட நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இதனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெல்த் மிக்ஸை தவிர வேறு என்ன அங்கன்வாடியில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 முட்டை குடுப்பாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு 3 வயசு வரைக்கும் குடுப்பாங்க. வாரம் 2 முட்டைன்ற மாதிரி. ஸோ அங்கன்வாடியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து பிரெக்னன்சியோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே குடுப்பாங்க. குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும். அதே மாதிரி குழந்தை பொறந்து 6 மாசத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் வாரத்துக்கு 2 முட்டை குடுப்பாங்க. ஸோ இந்த
இந்த 2 பெனிஃபிட்டும் நீங்க அங்கன்வாடியில ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க.